Hi friends, welcome to GD Law Series. In the video, நம்ம என்ன பார்க்க போறோம்னா டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே 5 இயர்ஸ் லா டிகிரி அப்ளைடட்காக இருக்கட்டும் ஆனர்ஸ்க்காக இருக்கட்டும் அப்ளை பண்ணியிருந்தவங்களுக்கு வந்துட்டு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மெயில் வந்திருக்கு, ஒரு சில ஸ்டூடெண்ட்க்கு வந்து மெயில் வரல. ஸோ இந்த மெயில் வராதவங்க என்ன பண்ணணும், அடுத்த ப்ராசஸ் அவங்க என்ன பண்ணணுன்றது தான் இந்த வீடியோவில் நான் மேக் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு மெயில் வரலன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் கொடுத்த மெயில் ஐடியை கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு ரீசெக் பண்ணுங்கள். ரீசெக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்பேமு ஜங்க் மெயிலில் வந்து ரிசீவ் ஆயிருக்கான்னு பாருங்கள். ஏன்னா எல்லாருக்குமே வந்து மெயில் அனுப்பலை. யூனிவர்சிட்டி தரப்புலேருந்து யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ, யாருடைய டாக்குமெண்ட்லாம் அவங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக இல்லை, பிளர்ராக இருக்குது, ஏதாச்சும் கரெக்ஷன்ஸ் இருக்குதுன்ற பட்சத்தில் தான் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறாங்க, இல்லை மெயில் அனுப்பி கேட்குறாங்க, கன்சென்ட் டாக்குமெண்ட்ஸ் அனுப்புங்க இந்த மெயில் ஐடிக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படி இல்லைன்னா ஜூன் 4th, அதாவது நாளைக்கு 10 மணிக்கு மேலே 6 வரைக்கும், ஜூன் 6 வரைக்குமே உங்களுடைய அப்ளிகேஷனில் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக வந்துட்டு எடிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மெயில் வந்தால் தான் அதை நீங்கள் லாகின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் மெயில் வரலனாலும் லாகின் பண்ண பாருங்கள். உங்களுக்கு அப்ளிகேஷனில் மிஸ்டேக்ஸ் இருந்தால் மட்டும் லாகின் பண்ணுறது எப்படின்னு ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். இருந்தாலும் நான் இப்போ சொல்கிறேன். TNDALU வெப்சைட் இருக்கு இல்லையா, ஆல்ரெடி அப்ளிகேஷன் ஃபில் பண்ண வெப்சைட் தான். இதில் வந்து லாகின் இருக்கு இல்லையா, இந்த லாகினில் கொடுத்து சோயல்லாம் இதில் போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் கேட்கும், ப்ளஸ் வந்து டேட் ஆஃப் பர்த் கேட்கும். இந்த ரிஜிஸ்டர் நம்பர் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணும்பொழுது உங்களுடைய அப்ளிகேஷன் சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க மெயிலுக்கோ அல்லது வந்து மொபைலுக்கோ வந்து SMS மூலயமாக மெயில் மூலயமாக வந்திருக்கும். அந்த ரெஜிஸ்டர் நம்பர் ப்ளஸ் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்கன்னா லாகின் ஆகிடும். உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்தால் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, உங்களது அப்ளிகேஷனில் மிஸ்டேக் இருந்தால் மட்டும் இந்த லாகின் பண்ணி எடிட்டிங் பண்ணுறதுக்கு பாருங்கள். அப்படி இல்லை, மிஸ்டேக் இல்லைன்னா நீங்கள் லாகின் பண்ணாதீங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் ஒரு 1 or 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லை, சும்மா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுலையே வந்துட்டு ஏதோ ஒரு கிளிக்கால் ஒரு மிஸ்டேக் வந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படியே நீங்கள் லாகின் பண்ணி பார்த்தாலும் லாஸ்ட்டாக வந்துட்டு கரெக்டாக எல்லாமே இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் சேஞ்ச் பண்ணலாமான்னு நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் சேஞ்ச் பண்ணலாம். என்னென்ன சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதை பற்றி லாஸ்ட் வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணிட்டேன். உங்களுடைய மார்க்ஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது, உங்களுடைய கம்யூனிட்டி வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. மற்றபடி எல்லாமே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணலான்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ பாசிபிள் இருக்குதுன்றது நாளைக்கு 10 o'clock மேலே தான் தெரியும். ஸோ யாராச்சும் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் ஓப்பன் ஆகுது, இதெல்லாம் எடிட் ஆப்ஷன் வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸை ஹைட் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமுக்கு வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து சென்ட் பண்ணுங்கள். ஏன்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வீடியோ மேக் பண்ணி போட்டால் அவங்க வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அவங்களுக்கு தெரியும். ஸோ மெயில் வராதவங்க நீங்கள் இப்படி தான் வந்து ட்ரை பண்ணணும். அப்படி இல்லை இன்னும் உங்களுக்கு டவுட்டாக இருக்குதுன்னா இன்றைக்கி வந்து 5 o'clock வரைக்கும் டைம் இருக்குது, இல்லை நாளைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம்னா யூனிவர்சிட்டியை காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லைனா வந்து மெயில் அனுப்புங்க. இந்த மாதிரி எனக்கு எல்லாருக்கும் மெயில் வந்திருக்கு, எனக்கு மெயில் வரலன்னு சொல்லிட்டு நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா அதுக்கான சொல்யூஷனை, அதுக்கான பதிலை வந்து அவங்க உங்களுக்கு தெரிவிப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். அதே போல் வந்துட்டு மெயில் வந்தவங்களை என்ன பண்ணணும்னா, இந்த டேட்டுக்குள்ளே இந்த டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா தயவு செய்து அதை செஞ்சுருங்க. இல்லை வந்து சென்ட் பண்ணிவிடுங்க. இல்லை அப்ளிகேஷன் கரெக்ஷனில் 4ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதிக்குள்ளே அந்த கரெக்ஷனை மேட் பண்ணிவிடுங்க. ஒரு சில பேர் வந்து நான் ஆல்ரெடி சப்மிட் பண்ணிட்டேன் மேம், என்னை வந்து மறுபடியும் அந்த டாக்குமெண்ட் கேட்குறாங்க, ஏன் கேட்குறாங்க அப்படின்னு கேட்குறீங்க. அதாவது நீங்கள் அனுப்பிச்ச டாக்குமெண்ட்ஸில் ஏதோ ஒன்று பிளர்ராவோ இல்லை கிளியராக இல்லாமலோ ஏதோ ஒன்று ஃபால்ட் இருக்கிறதால தான் உங்களை மறுபடியும் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் மறுபடியும் அனுப்புறதால எந்த ஒரு மைனஸும் உங்களுக்கு வரப்போகிறது இல்லை இல்லையா. அது வந்துட்டு யூனிவர்சிட்டி தரப்புலேருந்து வர மெயில் தானான்னு மட்டும் வெரிஃபை பண்ணிவிட்டு கேட்குற எந்த மெயில் ஐடிக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸை அந்த பர்டிகுலர் டைமுக்குள்ளே சென்ட் பண்ணிவிடுங்க. இது எல்லாத்தோட முக்கியமான விஷயம், உங்கள் கையில் உங்களுடைய மொபைல் எந்த நம்பர் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ண கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர், எந்த மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அந்த மெயில் ஐடி அட்மிஷன் கிடைக்கிற வரைக்கும் உங்கள் கையிலே தான் இருக்கணும். ஏன்னா அவங்க கொடுக்குற டைம் வந்து மேக்ஸிமம் 1 day தான் கொடுப்பாங்க. ஒரு 2 hours ஒன்ஸ் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். அதால் ஒன்றும் தப்பாகிட போகிறதில்ல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.